மீண்டும் டெல்லி அணிக்கு திரும்பிய ரிஷப் பந்த், லக்னோ அணியில் இணைந்த குல்தீப் யாதவ். ஐபிஎல் கிரிக்கெட்டில் வீரர்களின் ட்ரேட் விண்டோ மூலம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியில் இருந்து மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ரிஷப் பந்த் திரும்பியுள்ளார். டெல்லி அணிக்காக விளையாடிய குல்தீப் யாதவ் லக்னோ அணியில் இணைந்துள்ளார். 10 அணிகள் பங்கேற்று விளையாடும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் 2026ஆம் ஆண்டுக்கான சீசன் கடந்த மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை நடைபெற்றது. இதில் எல்எஸ்ஜி லக்னோ அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்பட்டார். இந்த அணியின் லீக் சுற்றில் கடைசி இடம் பிடித்து முதல் சுற்றோடு வெளியேறியது. மொத்தமாக 4 வெற்றிகளை மட்டுமே எல்எஸ்ஜி பதிவு செய்தது. 2026 லீக் சுற்று ஆட்டங்கள் முடிந்த நிலையில் எல்எஸ்ஜி அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக ரிஷப் பந்த் அறிவித்தார். கடந்த 2025 சீசனை முன்னிட்டு 27 கோடி ரூபாய்க்கு ஏலத்தின் மூலம் ரிஷப் பந்த் எல்எஸ்ஜி அணியை ஒப்பந்தம் செய்தது. தொடர்ந்து அணியின் கேப்டனாக அவர் அறிவிக்கப்பட்டார். 2025 மற்றும் 26 என 2 ஐபிஎல் சீசனிலும் மொத்தமாக 28 ஆட்டங்களில் விளையாடி 581 ரன்கள் எடுத்தார். அவர் தலைமையிலான எல்எஸ்ஜி அணி 28 ஆட்டங்கள் விளையாடி 10 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரிஷப் பந்த் விலகினார். 28 வயதான ரிஷப் கடந்த 2016ஆம் ஆண்டு சீசன் முதல் ஐபிஎல் கிரிக்கெட்டில் விளையாடி வருகிறார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக 111 ஆட்டங்களில் விளையாடி 3284 ரன்கள் எடுத்துள்ளார். இந்த நிலையில் ட்ரேட் விண்டோ மூலம் மீண்டும் டெல்லி அணிக்கு திரும்பியுள்ளார். தற்போது 15 கோடிக்கு அவர் ஒப்பந்தமாகியுள்ளார். ஏற்கனவே எல்எஸ்ஜி அணியின் கேப்டனாக செயல்பட்ட கேஎல் ராகுல் தற்போது டெல்லி அணிக்காக விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் கடந்த 2016ஆம் சீசன் முதல் சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் விளையாடி வருகிறார். முதலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடிய அவர் இதுவரை 110 ஆட்டங்களில் விளையாடி 112 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இப்போது 13.5 கோடிக்கு டெல்லி அணியில் இருந்து விலகி எல்எஸ்ஜி அணியில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.